மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. வரி செலுத்துவோரின் இமெயில், சமூக வலைதள கணக்குகளை உளவு பார்ப்பதாக எழுந்த வதந்தியில் வருமான வரித்துறை விளக்கம் அளித்துள்ளது. உளவு பார்ப்பதற்காக கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறும் விவகாரத்தில் உண்மை இல்லை என வருமான வரித்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சோதனையின் போது சம்பந்தப்பட்ட நபர் தகவல்களை தர மறுத்தால் மட்டுமே அதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும், சமூக வலைதள கணக்குகளை வேவு பார்க்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர். சென்னை வெள்ளிவாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். வெள்ளிவாக்கம் ஏரிக்கரையில் அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் ஆய்வு செய்ததோடு வளர்ச்சிப் பணிகளையும் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, சென்னையின் அனைத்து மண்டலங்களிலும் கோசாலை அமைக்கப்படும் என்றார். அந்த கோசாலையை பார்த்தீங்கன்னா, இப்போ வில்லிவாக்கம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாடுகள் பிடிக்கப்படும் என்று அந்த பகுதியில் பராமரிக்கப்படும். தொடர்ந்து மண்டல வாரியாக மாநகராட்சி சார்பாக இந்த கோசாலைகள் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சியிலே முதல் முறையாக இப்பகுதியில் தான் கிளாஸ் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு முறையில் இப்பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு 50% நிறைவேறிருக்கு. மீதமுள்ள 50% வரக்கூடிய நாட்களில் முடிவேற்றப்படும். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.